இன்றைக்கி நாம் கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இந்த சைஸில். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் ஒரு 10-12 பேருக்கு கரெக்டாக இருக்கும். கெஸ்ட்டு நிறையா பேர் வந்தாலும் நம்ம இந்த குருமா வச்சிடலாம். இப்போ 5 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துருக்குறோம். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 விசில் விட்டால் போதும். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கிராம்பு, பட்டை, பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் சோம்பு. நான் கிராம்பு நிறையா குருமா வைக்கிறதுனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஒரு 2 மட்டும் சேர்த்தா போதும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். 2 கை அளவு உடச்ச கடலை சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துக்கலாம். இந்த சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 5 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நாங்கள் நிறைய குருமா செய்கிறதுனால ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். சோம்பு சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு நம்ம வேகும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நாங்கள் 6-7 விசில் விட்டதுக்கு. இப்போ இதை மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு நாங்கள் 2 சவுண்டு தான் விட்டோம். நல்லா வெந்துருச்சு. இதுவே நீங்கள் கடலைப்பருப்பு நம்ம இந்த குருமா தான் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம நைட்டே கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 சவுண்ட்லேயே நல்லா வெந்துடும். நாங்கள் ஊற வைக்காதனால 6-7 சவுண்டு விட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு நம்ம ஒன்றும் பாதியமாக அப்படியே மசிச்சு வச்சுருக்கோம். இதையும் நம்ம இந்த குருமாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ குருமா நல்லா கொதிக்குது. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்த குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் 6-7 பேர் இருக்கிற ஃபேமிலிக்காகவும் அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது 2-3 பேர் ரிலேஷன் வந்தாலும் இது கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.